This is your accountancy note. Hereafter, you should enter all the entries in your accountancy note. So students, listen carefully. Now we are going to learn how to enter the journal entries in your accountancy note. Before that, we should know the rules. What is the golden rules? Personal account, debit the receiver, credit the giver. Real account, debit what comes in, credit what goes out. Nominal account, debit all expenses and losses, credit all incomes and gains. This is your problem. Jayasili is a sole proprietor having a provision store. Following are the transactions during the month of January 2018, journalizing them. So, if journal panano, first you should read the heading. Jayasili is the proprietor. Okay, அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க? ப்ரொவிஷன் ஸ்டோர். ஸோ அவங்களோட பிஸ்னஸ் என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் எந்த இயர்? ஸோ 2018 அவங்க பண்ணியிருக்காங்க, ஜான்வரி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் த ஃபஸ்ட் ட்ரான்சாக்ஷன்? கமென்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் ₹80,000. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கமென்ஸ்டு பிஸ்னஸை 80,000ஓட அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் ஸ்கூலில் நமக்கு என்ன வருது? கேஷ் உள்ளே வருது. ஸோ கேஷ் இஸ் ஏ ரியல் அக்கௌண்ட். வாட் இஸ் த ரூல் ஆஃப் ரியல் அக்கௌண்ட்? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ ஹியர் பிஸ்னஸில் கேஷ் உள்ளே வருது. ஸோ நம்மளோட அசெட் உள்ளே வர்றதுனால அதை நீங்கள் டெபிட்டில் போட்டுறணும். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு போடுவீங்க. நெக்ஸ்ட் யார் அதை கொண்டு வராங்க? who is the proprietor? Jayasili is the proprietor. So Jayasili என்ற பர்சன் கொண்டு வரதுனால, ஸோ பர்சன் இஸ் a giver. Jayasili is a giver. இப்போ ஜெயசீலி பணம் கொடுக்குறாரு. ஸோ டெபிட் த ரிசீவர், அது பர்சனல் அக்கௌண்ட்டு கீழே நீங்கள் கொண்டு வரணும். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ ஜெயசீலி இஸ் a giver. ஸோ அவங்கள டெபிட்டில் போட்டுடணும். ஸோ எப்படி நம்ம என்ட்ரி போடலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். You have to write the headings like this in the book of Jayasili's journal entries. This is the first step of the journal entry. This is the second step. Date, particulars, LF, debit, rupees, credit, rupees. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டேட்டை போடணும், பர்டிகுலர்ஸ் காலம் போடணும், எல்எஃப் அப்படின்றது லெட்ஜர் ஃபோலியோ, லெட்ஜர் பேஜ் நம்பர் அப்படின்றது அர்த்தம். நீங்கள் இங்கே ஜேர்னலில் எழுதுகிற டிரான்சாக்ஷனை நீங்கள் லெட்ஜரில் எடுத்துகிட்டு போய் போஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த என்ட்ரியை லெட்ஜரில் எந்த பேஜ் நம்பரில் நீங்கள் எழுதியிருக்கீங்கன்றதை, லெட்ஜரில் இருக்க பேஜ் நம்பரை இங்கே நீங்கள் மார்க் பண்ணணும். அதுக்காக தான் அந்த சின்ன காலம் எல்எஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டெபிட், அந்த ருப்பி சிம்பிள் நம்ம இந்தியன் சிம்பிளை நம்ம போடணும். கிரெடிட் காலமில் போட்டுட்டு அதுலேயும் அங்கே இந்தியன் சிம்பிளை நம்ம ருப்பி சிம்பிளை நம்ம போடணும். இதுதான் செகண்ட் ஸ்டெப். What is the first entry? Commenced business with cash. So cash account data to Jayasili's capital account. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேட்டை போடணும். 2018 Jan 1 டேட் காலமில் டேட்டை போட்ட உடனே பர்டிகுலர்ஸ் காலமில் தான் நம்ம டிரான்சாக்ஷன் என்ட்ரியை நம்ம எழுதுவோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், டிஆர் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது டெட்டார். அந்த கார்னரில் தான், ரைட் சைடில் தான் நம்ம அந்த கார்னரில் எல்எஃப்க்கு முன்னாடி தான் அதை எழுதணும். கேஷ் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இந்த ஃபஸ்ட்டு அந்த லைனில் இருந்து தான், நம்ம மார்ஜின் லைன்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். 80,000 டெபிட் சைடில் போட்டுருணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீழே நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் படிச்சிருப்பீங்கல்ல, ஒரு சென்டென்ஸ் எழுதும்போது ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் ஒரு ஃபிங்கர் இடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விரல் விட்டுட்டு இடம் விட்டுட்டு நீங்கள் எழுது, ஒரு விரல் அளவுக்கு இடம் விட்டுட்டு எழுதுன்னுவாங்க. அதே மாதிரி இங்கே நம்ம கிரெடிட் சைடில் கீழே டு ஜெயசீலிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குது இல்லையா, அங்கே ஒரு விரல் அளவுக்கு இடம் விட்டு பிறகு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அது நீங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டாக அளவெல்லாம் தெரியலாம், விரல் வச்செல்லாம் நம்ம அளக்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு தேர்டு, இப்போ கேஷ் CAH கேஷ் எழுதியிருக்கோமா, எஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த லெட்டரை செகண்ட் லைனோட லெட்டரை. ஸோ 2 அப்படின்னு போட்டு தான் நம்ம கிரெடிட் சைடில் நம்ம எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணணும். தட் இஸ் த ரூல். இது ரெண்டுமே ரூல். ஸோ டு ஜெயசீலிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு கிரெடிட் சைடில் போட்டுருணும். லாஸ்ட்டாக அந்த ப்ராக்கெட் இருக்குது இல்லைங்களா, ப்ராக்கெட்ஸில் நம்ம போட வேண்டியது என்னன்னா, இது பேர் தான் நரேஷன். இந்த நரேஷனை நீங்கள் என்ன
எதுக்காக இதை பண்ணியிருக்கோம், இந்த டிரான்சாக்ஷன் எழுதியிருக்கோம் 80,000 ஓகே. ஆனால் எதுக்காக, என்ன ரீசனுக்காக நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ற ரீசனை தான் நம்ம அந்த ப்ராக்கெட்ஸில் எழுத போகிறோம். திஸ் இஸ் த நரேஷன். ஸோ பீயிங் கமென்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ், தட்ஸ் ஆல். ஏன்னா அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு சம்மில் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் அப்படியே எழுதினா போதும். திஸ் இஸ் இனஃப். செகண்ட் டிரான்சாக்ஷன் இஸ் டெபாசிட்டட் கேஷ் வித் பேங்க். So cash is going out. So cash is a asset. It will come under the real account. So what is the rule of real account? Debit all comes in, debit what comes in, credit what goes out. என்னெல்லாம் உள்ளே வருதோ அதை டெபிட்டில் போடுங்க, என்னெல்லாம் வெளியே போதோ அது கிரெடிட்டில் போடுங்க. ஸோ கேஷ் இப்போ உள்ளே வருதா வெளியே போகுது. ஸோ you have to write in the credit side. Next, bank is a personal account. Bank will come under the personal account. So what is the rule of personal account? Debit the receiver, credit the giver. So bank is the receiver. So bank எடுத்துட்டு போய் நீங்கள் டெபிட்டில் போடணும். Let's see the entries. Bank account data 40,000 to cash account 40,000. That is the narration. Being cash deposited into bank. That's all. Purchased goods by paying cash rupees 5,000. ஸோ பர்ச்சேஸ்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கும் பொழுது கூட்ஸ் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். என்ன வாங்குகிறாங்க? கூட்ஸ் வாங்குகிறாங்க. கூட்ஸ் அப்படின்றது நம்மளுடைய சரக்கு. என்ன சரக்கு அப்படின்னா நம்ம விற்கிறதுக்காக வாங்குகிற சரக்கு. அதை நம்ம பணம் கொடுத்து வாங்கியிருக்கோம். விற்கிறதுக்காக வாங்காமல் வேறு ஏதாவது பர்சனல் யூஸ்க்கு வாங்கியிருந்தா அது என்ன வாங்குகிறோமோ அதை பேரை தான் நம்ம போடணும். இப்போ ஃபர்னிச்சர் வாங்கியிருந்தால் ஃபர்னிச்சர் பேரை தான் போடணும். ஏன்னா ஃபர்னிச்சர் ஏன் விற்கிறதுக்காக வாங்குகிற பொருள் இல்லை, இது மட்டும் ஏன் விற்கிறதுக்காக வாங்குகிற பொருள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்களோட ஹெட்டிங்கை படிக்கணும். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு. இதுக்கு தான் அது யூஸ் ஆகும். என்ன பிஸ்னஸ் அவங்க பண்ணுறாங்க? ப்ரொவிஷன் ஸ்டோர் வச்சுருக்காங்க. ப்ரொவிஷன் ஸ்டோர் வச்சுருக்கவங்க ஃபர்னிச்சர் எதுக்காக வாங்குவாங்க? அவங்களோட பர்சனல் யூஸ்க்காக வாங்குவாங்க. ஸோ அதனால் அப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்னே பேர் வந்துடும். ஸோ பர்ச்சேஸ்டு கூட்ஸ் அப்படின்னும் பொழுது தான் அவங்க விற்கிறதுக்காக, வியாபாரத்துக்காக இந்த பொருளை வாங்குகிறாங்க. இப்போ வியாபாரத்துக்காக வாங்கும் பொழுது பர்ச்சேஸ்டு கூட்ஸ் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு வரணும்னா, ஸ்டாக் உள்ளே வரதான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். நீங்கள் அக்கௌண்டிங் ஈக்குவேஷனில் ஸ்டாக்கை இன்க்ரீஸ் பண்ணுவீங்க, கேஷை லெஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷனில் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஜேர்னல் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பர்ச்சேஸ்டு கூட்ஸ் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் கீழே தான் நீங்கள் கொண்டு வரணும். ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் வந்து நாமினல் அக்கௌண்ட்டுக்கு கீழே வரும். ஸோ வாட் இஸ் த ரூல் ஆஃப் நாமினல் அக்கௌண்ட்? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம எக்ஸ்பென்சஸாக எடுத்துக்கணும். ஏன்னா காசை கொடுத்து பொருளை வாங்குகிறோம். ஸோ சரக்கு உள்ளே வரதுனால நம்ம ஏன் எடுக்கணுன்றதை யோசிக்கக்கூடாது. எப்போவுமே நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்ற கேட்டகரிக்கு தான் இதை கொண்டு வரணும். பர்ச்சேஸஸை அதே மாதிரி சேல்ஸை இன்கம்க்கு கீழே தான் கொண்டு வரணும். ஸோ சேல்ஸ் வந்து கிரெடிட் சைடில் தான் போடணும். நாமினல் அக்கௌண்ட் கீழே வரும், அதை இன்கம்க்கு கீழே வர்றதுனால நம்ம கிரெடிட் சைடில் தான் போடணும். ஸோ பர்ச்சேஸ் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து வாங்குகிறோம். கேஷ் இஸ் கோயிங் அவுட். ஸோ கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட் கீழே வரும். வாட் இஸ் த ரூல் ஆஃப் ரியல் அக்கௌண்ட்? டெபிட் வாட் கம்ஸ் இட், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இப்போ வெளியே போகிறதுனால கேஷை கிரெடிட்டில் தான் போடணும். ஸோ என்ட்ரியை பார்க்கலாம். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் 5,000 டு கேஷ் அக்கௌண்ட் rupees 5,000. கூட்ஸ் பர்ச்சேஸ்டு பை கேஷ் அப்படின்னு ஒரு நரேஷனை நம்ம கொடுக்கணும். ஃபோர்த் ஒன், பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் லிப்டன் அண்ட் கோ ஆன் கிரெடிட். இந்த கிரெடிட்ன்ற வார்த்தையை நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். இப்போ லாஸ்ட் என்ட்ரி நம்ம என்ன பார்த்தோன்னா, பர்ச்சேஸ்டு கூட்ஸ் பேயிங் பை கேஷ், பணம் கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டு வந்துட்டோம். பட் இங்கே பாருங்கள், பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் லிப்டன் அண்ட் கோ ஆன் கிரெடிட். லிப்டன் அண்ட் கோ கிட்டேருந்து கிரெடிட்னா கடனுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். பணம் கொடுக்காம கடனுக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறதுனால அவங்களோட பேரை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ எந்த ஒரு கடையிலையுமே நம்ம பணம் கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தோன்னா வாங்கின நம்மளும் அவங்க பேரை ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. விற்ற அவங்களும் நம்ம பேரை ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் நம்ம பணம் கொடுக்காமல் ஒருத்தர்கிட்ட பொருளை வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா அவங்க யார்கிட்ட நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோன்றது ரொம்ப முக்கியம். அந்த பேரை தான் நம்ம என்ட்ரியில் போடணும். ஸோ இங்கே பர்ச்சேஸ்டு கூட்ஸ் அப்படின்றது பர்ச்சேஸ் டெபிட்டில் தான் வரும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் 2 நம்ம கேஷ் கொடுக்கல, யார்கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கோம்? லிப்டன் அண்ட் கோ அக்கௌண்ட் கிரெடிட்டாரில் நம்ம போடணும். ஸோ purchases account debtor 10,000 to Lipton and Co account 10,000.
கூட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஆன் கிரெடிட் அப்படின்ற ஒரு நரேஷனை நம்ம கொடுக்கணும். கடனுக்கு வாங்கியிருக்கோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பர்ச்சேசஸ் கூட்ஸ் பை பேயிங் கேஷ் அப்படின்னா பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ்ன்னு போடணும். நம்ம கடனுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோன்னா பணம் கொடுத்து வாங்கினதுனால கேஷை கிரெடிட்டில் போட்டோம். நம்ம பணம் கொடுக்காம வாங்கிட்டு வந்திருக்கிறதுனால பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு லிப்டன் அண்ட் கோ அக்கௌண்ட்டுன்றதை நம்ம போடணும். சோல்டு கூட்ஸ் டு ஜாய் அண்ட் ரிசீவ்டு கேஷ். சோல்டு கூட்ஸ் அப்படின்னா பொருளை நம்ம விற்கிறோம். வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, பர்ச்சேஸ் கூட்ஸ் அப்படின்றதில் பார்த்தோம், பொருளை வாங்கிட்டு வந்தோம். இங்கே சோல்டு கூட்ஸ். சோல்டு கூட்ஸ் அப்படின்னா நம்ம விற்கிறோம், பொருளை விற்கிறோம். டு ஜாய் அண்ட் ரிசீவ்டு கேஷ். ஜாய் அப்படின்றவருக்கு நம்ம பொருளை விற்கிறோம், கேஷை வாங்கிட்டோம். கேஷை கொடுத்து கேஷை வாங்கினாலே, ஒரு பொருளை விற்கும் பொழுதோ வாங்கும் பொழுதோ பணம் கொடுத்துட்டாலே அந்த ஜாய் அப்படின்றவரை நம்ம ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவர் பேரை நம்ம என்ட்ரியில் எடுக்கக்கூடாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோல்டு கூட்ஸ் டு ஜாய். ஜாய்க்கு நம்ம பணத்தை வாங்கிட்டு தான் பொருளை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம பொருளை வாங்கும் பொழுதும் பணத்தை கொடுத்துட்டு பொருளை வாங்கினா அவங்க பேர் ஞாபகம் இருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ இங்கே கேஷ் உள்ளே வந்துருச்சு. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்ட்டு தான் கொடுக்கணும். ஜாயின்ற பேர் இருந்தாலும் நம்ம எடுக்கக்கூடாது. பிகாஸ் we have received the cash. So cash account data 11,000 to sales account 11,000. cash sales made. பணத்தை வாங்கிட்டு தான் பொருளை விற்றுருக்கோம். ஸோ cash sales made. 6th one, paid salary by cash. நம்ம சேலரியை பே பண்ணியிருக்கோம், பணத்தால் பே பண்ணியிருக்கோம், பணம் கொடுத்து பே பண்ணியிருக்கோம். செக்கு கொடுக்கல, எதுவும் கொடுக்காமையும் இல்லை, நம்ம பணத்தை கொடுத்து சேலரியை கொடுத்துருக்கோம் அப்படின்னு அர்த்தம். பெய்ட் சேலரினா சம்பளம் கொடுத்துருக்கோம். சம்பளத்தை எப்படி கொடுத்துருக்கோம், கேஷால் கொடுத்துருக்கோம் அப்படின்றத நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். சேலரி அப்படின்றது நமக்கு எக்ஸ்பென்ஸ். நமக்கு சேலரி நமக்கு வந்ததுன்னா தட் இஸ் த இன்கம். ஸோ எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா இன்கம் அப்படின்னா எந்த அக்கௌண்ட்டில் நமக்கு ஓடுவோம், இட் வில் comes under nominal account. So now what is the rule of nominal account? Debit all incomes and debit all expenses and losses, credit all incomes and gains. So salary நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டெபிட்டில் போடணும். ஸோ கேஷ் வெளியே போகுது அப்படின்றதுனால நம்ம கிரெடிட்டில் போடணும். ஸோ salaries account data ₹5,000 to cash account 5,000. salaries paid அப்படின்னு ஒரு நரேஷனை நம்ம கொடுக்கணும். பெய்ட் லிப்டன் அண்ட் கோ பை செக் ஃபார் த பர்ச்சேசஸ் மேட் ஆன் 4th Jan. நம்ம லிப்டன் அண்ட் கோக்கு செக்கை கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு பணத்தை பே பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா, 4th டிரான்சாக்ஷன் பாருங்கள். பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் லிப்டன் அண்ட் கோ ஆன் கிரெடிட். கடனுக்கு வாங்கினதை நம்ம 7th அன்னைக்கு என்ன பண்ணிட்டோம், பே பண்ணிட்டோம். ஸோ எப்படி பே பண்ணியிருக்கோம், செக்கு கொடுத்துருக்கோம். ஸோ பணம் பேங்க் மூலமாக வெளியே போயிருக்கு. ஸோ லிப்டன் அண்ட் கோக்கு பே பண்ணதுனால லிப்டன் அண்ட் கோ நேம் வந்திருக்கு, இட் இஸ் அ பர்சனல் அக்கௌண்ட். லிப்டன் அண்ட் கோ ரிசீவர் ஆர் கிவர், லிப்டன் அண்ட் கோ இஸ் ஏ ரிசீவர். ஸோ பர்சனல் அக்கௌண்ட் ரூல் என்ன, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ லிப்டன் அண்ட் கோ அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அப்படின்ற என்ட்ரியை நம்ம கொடுக்கணும். ஸோ லிப்டன் அண்ட் கோ அக்கௌண்ட் டேட்டா 10,000 டு பேங்க் அக்கௌண்ட் ₹10,000. பேமெண்ட் மேட் பை செக். செக் மூலமாக கொடுத்துருக்கிறதுனால அங்கே பேங்க்குன்ற வார்த்தை வந்துருச்சு. இதுவே கேஷ் கொடுத்துருந்தோன்னா லிப்டன் அண்ட் கோ அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அப்படின்னு தான் வரும். பாட் ஃபர்னிச்சர் பை கேஷ். பணம் கொடுத்து நம்ம ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கோம். இங்கே நல்லா கவனிக்கணும். பர்ச்சேஸ்டு கூட்ஸ் பார்த்தோம், அது விற்கிறதுக்காக வாங்குகிற பொருள். இங்கே ஃபர்னிச்சரை வாங்கியிருக்கோம், இது விற்கிறதுக்காக வாங்குகிற பொருள் கிடையாது. ஏன்னா ஜெயசீலி இஸ் ஏ ப்ரொவிஷன் ஸ்டோர் ஓனர். ஸோ ப்ரொவிஷன் ஸ்டோரில் ஃபர்னிச்சரை வாங்கி விற்க மாட்டாங்க. ஃபர்னிச்சர் கம்பெனியில் தான், ஃபர்னிச்சர் கடையில் தான் நமக்கு ஃபர்னிச்சர் வாங்கி விற்பாங்க. ஸோ இது ஓன் யூஸ்க்காக வாங்குறது. ஓன் யூஸ்க்காக வாங்குறதுனால ஒரு அசட் உள்ளே வருது. ஸோ அசட், இந்த ஃபர்னிச்சர் அப்படின்றது நம்மளோட அசட். அசட் எந்த அக்கௌண்ட்டு கீழே வரும், இட் இஸ் ரியல் அக்கௌண்ட். ஸோ வாட் இஸ் த ரூல் ஆஃப் ரியல் அக்கௌண்ட், டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இதில் ஃபர்னிச்சரும் ரியல் அக்கௌண்ட் தான், கேஷும் ரியல் அக்கௌண்ட் தான். ஃபர்னிச்சர் உள்ளே வருது, கேஷ் வெளியே போகுது. அதனால ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம என்ட்ரியை போடணும். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா 4,000 டு கேஷ் அக்கௌண்ட் ₹4,000. ஃபர்னிச்சர் பாட் ஃபார் கேஷ். 9th one, paid electricity charges by cash. நம்ம கேஷ் வெளியே போகுது,
எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் நமக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸை நம்ம எப்போவுமே எங்கே போடணும்? டெபிட்டில் தான் போடணும். இது நாமினல் அக்கௌண்ட் கீழே வரும். நாமினல் அக்கௌண்ட் ரூல் என்ன? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஸோ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அக்கௌண்டட் ஆர் டு கேஷ் அப்படின்ற என்ட்ரியை நம்ம கொடுக்கணும். ஸோ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அக்கௌண்ட் debtor ₹1000 to cash account ₹1000. Electricity charges paid. 10th one, bank paid insurance premium as per standing instruction. பேங்க்கில் இருந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியமை பே பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம இப்போ இன்சூரன்ஸ் போடுறது எல்லாமே சேலரியில் இருந்து பிரிக்கிற மாதிரி தான் நம்ம இப்போ கவர்மெண்ட்டில் மேக்ஸிமம் அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லா ப்ரைவேட் கன்சர்ன்லேயுமே அவங்கவுங்க சம்பளத்தில் இருந்து பிரிக்கிறது. இல்லை பேங்க்கில் நம்ம பணம் போட்டு வச்சுருந்தோம்னா பேங்க் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கொடுங்க, நீங்கள் நேரடியாக கட்ட வேணாம், நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்லிடும். ஸோ அது பேங்க் மூலமாக எவ்ரி மந்த்தோ இல்லை 3 months ஒன்ஸோ 6 months ஒன்ஸோ எவ்ரி இயரோ நம்ம அவங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. ஸோ பேங்க் பே பண்ணியிருக்கு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக அது பே பண்ணியிருக்கு. ஸோ அந்த என்ட்ரியை என்னென்னு பார்க்கலாம். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இஸ் எக்ஸ்பென்சஸ், அதை நம்ம நாமினல் அக்கௌண்ட்டுக்கே தான் கொண்டு வரணும். ஸோ வாட் இஸ் த ரூல் ஆஃப் நாமினல் அக்கௌண்ட்? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஸோ இது எக்ஸ்பென்சஸ்னால நம்ம டெபிட் சைடில் காமிக்கிறோம். இது யார் மூலமாக போகுது அமௌண்ட் அப்படின்னா பேங்க் மூலமாக போகுது. ஸோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் debtor டு பேங்க். ஸோ insurance premium account debtor 300 to bank account 300. insurance premium paid அப்படின்ட்டு நம்ம நரேஷனோட முடிச்சிடணும். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் அசைன்மெண்ட் உங்கள் மிஸ்க்கு பண்ண வேண்டியது என்னன்னா, நான் இங்கே 10 journal entries கொடுத்துருக்கேன். சம் எழுத வேண்டாம், 10 journal entries மட்டும் நீங்கள் எழுதி ஹோம்ஒர்க்கை அனுப்புங்க. தேங்க்யூ.